சங்கத்தமிழ் மணக்கும் பொதிகை தமிழ் மன்றத்திலே தங்கத்தமிழ் ததும்பும் தன்னிகரில்லா மேடையிலே பிள்ளை தமிழும் கன்னித்தமிழும் கடந்து அன்னை தமிழினிலே என் அன்பு வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். என் பெயர் சோஃபியா பிரபாவதி. நான் தமிழ் துறையிலே முதுகலை பட்டப்படிப்பையும் ஆசிரிய பயிற்சியிலே இளங்கலை பட்டப்படிப்பையும் நிறைவு செய்திருக்கிறேன். இங்கே நான் பேச வந்திருப்பது தமிழும் தமிழர்களும் என்ற தலைப்பினிலே. பொதிகையிலே தோன்றிய தமிழின் பெருமையினை பொதிகையிலேயே பேச வந்திருப்பது தன்னிகரில்லாத ஒரு தனிப்பெரும் மகிழ்ச்சியை என் உள்ளத்திலே உண்டாக்குகிறது. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தரணியெங்கும் பறந்து விரிந்த புகழுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். இங்கே என் இனத்தின் பெருமையினை பறைசாற்ற எனக்கு ஒரு நல்வாய்ப்பினை நல்கியிருக்கிறது பொதிகையின் பேச்சு திருவிழா. இந்த நல்வாய்ப்பினை நழுவ விடுவேனா? சில மணித்துளிகளேனும் சிலப்பதிகாரத்திலே சிந்திய முத்துக்களையும் மாணிக்க பரல்களையும் சிந்தா மணியிலே சிதறாத மணிகளையும் உங்கள் முன் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து தமிழரின் பெருமையினை, தமிழ் இலக்கியங்களின் பெருமையினை பறைசாற்ற ஆசை கொள்கிறேன். தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று பாடி வைத்து போனார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அப்படி என்ன தனிச்சிறப்புகள் தமிழனுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். முதலில் கதை சொல்ல கற்றுக்கொண்டவனும் தமிழன்தான், கதை கேட்க கற்றுக்கொண்டவனும் தமிழன்தான். அவன் கேட்ட, அவன் சொன்ன முதல் கதை எது தெரியுமா? நாம் கேட்ட, நாம் சொன்ன முதல் கதை எதுவோ அதுதான் அவன் கேட்ட, அவன் சொன்ன முதல் கதையும். என்ன தோழமைகளை புரிகிறதா நான் எந்த கதையை கூறுகிறேன் என்று? அதே கதைதான். நிலாவிலே பாட்டி வடை சுட்டாலே அந்த கதைதான். இந்த கதையை யாரிடமிருந்து கேட்டிருப்பான் தமிழன்? நாம் யாரிடம் கேட்டோமோ அவர்களிடம்தான். இதை நாம் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னவளே நம் பாட்டி தானே. சரி, போகட்டும். அவளுக்கு யார் சொல்லி இருப்பார்கள்? வேறு யார்? அவளின் பாட்டி தான். நிலாவில் பாட்டி வடை சுடுகிறாளா இல்லையா, போய் பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்ற உத்வேகத்தை கொடுத்தவளே நம் பாட்டி தானே. அப்படியானால் நம் பாட்டி என்ன பொய் சொன்னாளா? இல்லை, அவள் பொய்யெல்லாம் சொல்லவில்லை. அவள் வடை சுடும்போது நிலவில் பட்டு எதிரொலித்த அவள் பிம்பத்தை உண்மை என்று நம்பி நம்மிடம் சொன்ன உண்மை கதை அது. என்ன, ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்களா? கதை கேட்க கேட்கத்தானே நம் கற்பனை திறன் விரிந்தது, வித்தார கவிகள் பிறந்தது, மொழித்திறன் வளர்ந்தது. ஒவ்வொரு ஊரிலும் பாட்டி கதை சொல்வாள். அவள் கதையிலே வட்டார வழக்கு களிநடனமாடும். இப்படி வளர்ந்ததுதான் மொழி வளம். நம் பாட்டி பள்ளிக்கூடமெல்லாம் போகவில்லை, ஆனால் அவள் மொழியினை வளர்த்தாள். தமிழ் மொழியினை வாழும் மொழியாய் வளரும் மொழியாய் ஆக்கி கொடுத்தவள் நம் பாட்டி. இதனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தோழமைகளே, என்ன புரிகிறதா நான் கூறுவது? அதே போல் இன்று கதை கேட்பதை நாம் நிறுத்தினோமோ அன்றே நம் கற்பனை திறன் குன்றத் தொடங்கியது, மொழித்திறன் மங்கத் தொடங்கியது. நாம் விட்டுவிட்ட நல்ல பழக்கங்களை மீண்டும் தொடர்வோம். நல்ல நல்ல கதைகளை நாம் கேட்போம். கொஞ்சம் கதையளந்து நகைச்சுவையாய் பேசுவோம். நம் மொழித்திறன் வளரும், கற்பனை திறன் வளரும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக நாம் மொழியின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். வாருங்கள். தமிழால் தமிழனுக்கு பெருமையா, இல்லை தமிழனால் தமிழுக்கு பெருமையா? இந்த கேள்வியை கேட்போமானால் மாட்டிக்கொண்டு விழிப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். ஏனென்றால் இங்கே ஒரு மொழியும் இனமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்திருப்பதன் ரகசியத்தை அறிவது என்பது ஆண்டாண்டு கால ஆராய்ச்சி. விடைகள் தான் ஏனோ இன்னும் வரவில்லை. ஏன் தெரியுமா? இந்த தமிழ் என்ற மொழியும் தமிழர் என்ற இனமும் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றியதால் இதனை பிரித்து அறிவது என்பது இயலாத ஒன்று. எனவேதான் ஆண்டாண்டு காலமாய் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆதிச்சநல்லூர், கீழடி, வெப்பக்கோட்டை என்று தோண்ட தோண்ட அதிசயங்கள், வெட்ட வெட்ட புதையல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். சிந்து சமவெளியில் உருவான நாகரீகத்தை ஊட்டி வளர்த்து உயிர் கொடுத்தவன் தமிழன் என்பதே நிதர்சனம். அடுத்ததாக நம் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கிய சிறப்புகளை பார்க்கலாம். வாருங்கள். ஒரு மொழியின் வளம் என்பது அந்த மொழியின் இலக்கண இலக்கியங்களை சார்ந்துதான் அமைகிறது.
நமது இலக்கண நூல்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்னூலும் தொல்காப்பியமும் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபிகளாய் இன்றளவும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை பெருமைக்குரியவர்கள் நாம்! நம் மொழி எத்தனை பெருமைக்குரியது! இந்த இடத்தில் நான் ஒரு கருத்தை பதிவு செய்தே ஆக வேண்டும். நம் தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழ் காதல் கொள்வதென்பது இயல்பு. அதை யாராலும் மறுக்க முடியாது, இல்லையா? ஆனால் எங்கோ ஒரு நாட்டில் பிறந்து ஏதோ ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு இங்கே வந்து நம் தமிழ் மொழியின் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட மாபெரும் மனிதர்களை நாம் மறக்க முடியுமா? அப்படி மறத்தல் என்பது எவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியம். அயர்லாந்து நாட்டில் பிறந்த திரு ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் இங்கே வந்து நம் தமிழ் மொழிக்கு எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒப்பில்லாத ஒரு நூலை தந்து சென்றிருக்கிறார் என்றால் நம் மொழியின் மீது அவர் கொண்ட ஈடுபாடு எத்துணை என்பதை எண்ணி நாம் வியக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அவர் செய்த அந்த நற்பணியை எண்ணி எண்ணி நாம் வியக்க வேண்டும். அன்றே வள்ளுவ பெருந்தகை பாடினான் அல்லவா, நன்றி மறப்பது நன்றல்ல என்று. எவ்வளவு ஒரு மகத்தான பணியை அந்த மாமனிதர் செய்துவிட்டு போயிருக்கிறார். அந்த ராபர்ட் கால்டுவெல் தந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பது நம் தமிழ் மொழிக்கு ஆற்றும் பங்கு அளப்பரியது. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது, நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய சரித்திர குறிப்புகளை நாம் தேடி பார்த்து பயன் பெறுவோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினானே, அவன் என்ன ஒரு மொழியை மட்டும் கற்றவனா? பல்வேறு மொழிகளிலே புலமை பெற்ற பாட்டுக்கொரு புலவன். அவன் பாடிய அந்த பாடல் என்ன தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. அவனின் தெளிவான சிந்தை அது. நாம் என்ன சொல்கிறோம்? இன்றைக்கு நம் மொழியை புறந்தள்ளி விடுகிறோம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் வரலாமா? பாரதிதாசனின் அழகின் சிரிப்பை பற்றி நாம் சொல்லவும் வேண்டுமா? பாரதியாரின் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இதை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா? விரித்த தலைமுடியோடு பாஞ்சாலியின் சபதங்கள் இதோ என் கண்முன்னே வருகிறது. அந்த பாஞ்சாலி சபதத்தை படிக்க படிக்க எத்தனை அதிலே காரியங்கள்! பாரதியின் அந்த புலமையை நாம் எண்ணி வியந்திட வேண்டாமா? சுரதா என்ன சுரத்தில்லாதவரா? அவருடைய கவிதைகள் என்ன சுரத்தில்லாததா? இலக்கியங்கள் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபிகள். தமிழன்னையின் ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி தெரியும் அல்லவா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதில் எதை விடுக்க, நான் எதை சொல்ல? மணிமேகலையிலே சதுக்க பூதத்தை சொல்லவா? அட்சய பாத்திரத்தை சொல்லவா? கலிங்கத்து பரணியிலே காடு பாடியதை சொல்லவா? களம் பாடியதை சொல்லவா? இல்லை என்றால் சிலப்பதிகாரத்திலே விரித்த கூந்தலோடு கையில் ஒற்றை சிலம்போடு கூடல் நகர் வீதியிலே கோபக்கணல் கொண்டு நடந்து வருவாளே, தன்னுடைய அழகிய விழிகளில் கோபக்கணல் கொப்பளிக்க கூடல் நகரத்து வீதியிலே வேகமாய் நடந்து பாண்டிய வேந்தனின் அரசவையை அடைந்து வாயிலோனே வாயிலோனே என்று வாயிலிலே நின்று உரத்த குரலில் கதறுவாளே கண்ணகி. அவளின் அத்தனை உணர்வுகளையும் தத்ரூபமாய் வரிகளிலே வடித்து கொடுத்தானே இளங்கோவடிகள். அவன் வரிகளை எண்ணி வியப்பதா? இல்லை, கண்ணகியின் அத்தனை உணர்வுகளையும் எண்ணி நாம் வியப்பதா? எதை வியப்பது? ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இளங்கோவடிகளை நான் இப்படித்தான் என்னுடைய புரிதலில் நான் பார்க்கிறேன். இளங்கோவடிகள் ஒளி இல்லாமல் வரி கொண்டு சிலப்பதிகாரத்தை செதுக்கிய சிற்பி என்று. இதைவிட வேறு எதுவும் எனக்கு தோன்றவில்லை. நம்முடைய இலக்கியங்கள் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபிகளாய் வந்து கொண்டே இருக்கின்றன. சங்க இலக்கியங்களை பற்றி தெரியும் அல்லவா? சங்க இலக்கியத்திலே நாம் பார்க்கின்ற கதைகள் எத்துணை எத்துணை, அதில் தெரிந்து கொள்கின்ற தகவல்கள் தான் எத்துணை எத்துணை. முத்தமிழை முச்சங்கம் கொண்டு வளர்த்தார்களே மூவேந்தர்கள், அவர்களின் படைச்சிறப்பும் கொடைச்சிறப்பும் தெரிய வேண்டுமா? சங்க இலக்கியங்களை போய் கேட்டு பாருங்கள். கடையேழு வள்ளல்களின் கதை தெரியுமா உங்களுக்கு? 18 புறநானூறும் சங்க இலக்கியங்களும் சரம் சரமாய் தொடுத்து கொடுக்கும். அவர்களின் படைச்சிறப்பை விட கொடைச்சிறப்பை புகழ்ந்து பாடும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் வேகன். தமிழ் மீது தான் கொண்ட காதலால் அவ்வைக்கு நெல்லிக்கனியின் தான் அதிகமான, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம், வந்தாரை வாழ வைத்து விருந்தோமல் என்கிற மரபு வழி வழியாய் வந்து தலை தூங்கி நிற்கிறது என்பதே நிதர்சனம். இன்னும் நான் எதை சொல்ல? தமிழர்களின் வீரத்தை பேசவா? தமிழ்